ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எங்கள் வீட்டுக்கு பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாக் த்ரூ வீடியோ எடுத்திருந்தேன் கம்ப்ளீட்டாக. ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சிமெண்ட் பெஞ்ச் போட்டிருக்கோம் சிட் அவுட்டில். அதை தாண்டி ரைட் சைடில் இந்த சின்ன ரூம் இது விசிட்டருக்காக. அதுக்கப்புறம் இதான் ஹால். ஹால்லேருந்து இது ஒரு சின்ன ரூமு, 10x10 ரூம் இது, வித் அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன். இதோட வீடியோஸ்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம மாடுலர் கிச்சன் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக அந்த ஒரு இடம் இது. அண்டு ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவ்வளோ ப்ளேஸ் அது. அதை தாண்டி இது மாஸ்டர் பெட்ரூம், 16x10 ப்ளஸ் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூமோட. இது 2 விண்டோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு கிச்சனை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். அதுக்கப்புறம் காமனான ஒரு டாய்லெட் பாத்ரூம் அது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து கொல்லைப்புறம். பின்னாடி வந்து தோட்டம் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், பேலன்ஸ் விட்டுருவோம். இந்த மாடிப்படி வழியாக மேலே போக முடியும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, அதை நான் காட்டுறேன் அப்புறம். மறுபடியும் ஹால் படியிலேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம்னா மேலேயும் ஒரு ஹாலு, பெரிய ஹாலு. கீழே இருக்கிற அதே சைஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அது, பால்கனி ஒட்டி. இதில் வந்து 10x10 ரூம் தான். வெறும் அட்டாச்டு பாத்ரூம் மட்டும் தான், டாய்லெட் கிடையாது. ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பால்கனி. ஹாலை தாண்டி போனால் கீழே ஒரு சின்ன ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே கரெக்டாக எக்ஸாக்டாக அதே வந்து கொஞ்சம் ஆனால் ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அகலம் மட்டும். ஸோ 12x10 வரும் அது. இதுவும் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூமோட. அது தாண்டி போனால் உங்களுக்கு ஒரு பேத்வே ஒன்று இருக்குது. எனக்கு வந்து இப்போது இதுதான் வந்து நான் ஸ்டூடியோக்காக பில்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரூம் இது. 16x23 சைஸு. இதில் வந்து என்னோடய ஸ்டூடியோ பர்பஸ் ப்ளஸ் வந்து ஹோம் தியேட்டரு அட்டாச் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஃப்யூச்சரில் தான் அதை பார்க்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஏரியா விட்டுருக்கோம். இது வந்து ஏதாவது அரிசி, உளுந்து அதுமாரி காய வைக்கிறதுக்கோ இல்லை துணி காய வைக்கிறதுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போய் துணி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பின்னாடி பேக் யார்ட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன படி போட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதோட அடுத்த 2வது மாடி போனோம்னா மொட்டை மாடி தான். ஸோ இந்த மாடிப்படி ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கம்ப்ளீட் மொட்டை மாடி, நல்ல காற்று வரும் சூப்பராக இங்கே. இது வந்து மேலே ஹெட்ரூம். இதுக்கு மேலே தான் டேங்க் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் ப்ளம்பிங் வீடியோவில்.
அதுக்கப்புறம் ரோட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்கோலா டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, நம்ம வீட்டோட வாக் த்ரூ முடிஞ்சிச்சு. இப்போது ஃபைனலாக நடந்த சில ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வெளியில் இருந்த கீத்து கொட்டையை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி குறைச்சிருக்கோம் சைஸை. ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் வால் வந்து பைல் போட போகிறாங்க. அதுக்காக அது ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பைல் வந்து போட்டுட்ருக்காங்க. அது வேறு ஒரு பார்ட்டி வந்து ஒரு குழிக்கு இந்த ரேட்டுங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரே நாளில் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள்கிட்ட ரெகுலராக ஒர்க் பண்ணுற கொத்தனாருங்க ஒவ்வொரு பில்லருக்கும் பெடல் போட்டு பீம் போட்டாங்க, கான்க்ரீட் போட்டாங்க.
இது மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்காக ஹெட்ரூமில் சின்ன சிவில் ஒர்க் நடக்குது. பீம்லாம் போட்டதுக்கப்புறம் 3/4 அடி சுவர் ஒன்று 2 அடி ஹைட்டுக்கு போட்டிருக்கோம் காம்பவுண்டில். இதுக்குன்னா மண் அடிக்க போகிறோம், அந்த மண் வந்து வழியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இபி லைன் கூட மாற்றியாச்சு. அதனால் வந்து அந்த கொட்டகையை வந்து டோட்டலாக எடுத்தாச்சு. இந்த மண் அடிக்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு நாள் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை.